சமீபத்தில் IMDb தளம் வெளியிட்ட புகழ்பெற்ற 100 பிரபலங்களின் பட்டியலில் சமந்தாவின் பெயர் 13வது இடத்தில் இருந்தது. விஜய் தேவர்கொண்டாவுடன் நடித்த குஷி படம் தவிர்த்து கடந்த ஓராண்டு காலமாக சமந்தா எந்த படத்திலும் நடிக்கவில்லை என்றாலும் தொடர்ச்சியாக புகழ் வெளிச்சத்தில் இருந்து வருகிறார். திரைப்படங்களில் நடிக்காவிட்டாலும் தனது தனிப்பட்ட வாழ்க்கையை தனது இன்ஸ்டாகிராம் பக்கம் வழியாக ரசிகர்களுடன் பகிர்ந்து வருகிறார். மயோசைட்டிஸ் எனப்படும் தழை அழற்சி பாதிப்பு, நாகசதன்யாவுடன் திருமண முறிவு என சமந்தாவின் வாழ்க்கையில் குறிப்பிடத்தகுந்த நிகழ்வுகள் நடந்துள்ளன. தனது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை முக்கியமாக கருதிய சமந்தா கடந்த ஓராண்டு காலமாக ஆன்மீகத்தில் அதிக கவனம் செலுத்தி வருகிறார். மேலும் யூடியூப் சேனல் ஒன்றில் தனது மனநல ஆரோக்கியம் குறித்து, உடல் ரீதியான ஆரோக்கியம் குறித்தும் பல்வேறு தகவல்களை பேசி வருகிறார். சமந்தா பங்கேற்கும் இந்த யூடியூப் நிகழ்ச்சி அவ்வப்போது சில விமர்சனங்களையும் எதிர்கொண்டு வருகிறது. தவறான மருத்துவ ஆலோசனை வழங்குவதாக பலர் இந்த நிகழ்ச்சியை முன்பு குற்றம் சாட்டியிருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து சமீபத்தில் ரசிகர் ஒருவர் சமந்தாவை ஆரோக்கியமற்ற பொருட்களை விளம்பரப்படுத்தியது குறித்து கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த சமந்தா, இதற்கு முன்பு நான் சில தவறுகளை செய்தது உண்மைதான். ஆனால் அவையெல்லாம் எனக்கு தெரியாமல் நான் செய்த தவறுகள். உண்மை தெரிந்த பிறகு அதுபோன்ற விஷயங்களை விளம்பரப்படுத்துவதை முற்றிலுமாக நான் நிறுத்திவிட்டேன். இப்பொழுது விழிப்புணர்வுடன் இருக்கிறேன் என்று பதிலளித்துள்ளார். ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.